ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மிடோரியா கிட்ட இருக்கிற சக்தி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண க்ளோக்குன்றதை யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஆல்மேட் சொல்லியிருந்தாரு. ஆனா அதையும் மீறி அவன் வந்து அந்த விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டு பாகுகு கிட்ட சொல்லிட்டான். ஸோ இதை பாகுகு வெளியில யார்கிட்ட சொல்லிடுவானா? இல்லைன்னா இதை சொன்னதுக்காக மிடோரியாவை வந்து ஆல்மேட் தண்டிக்க போறாரா? இது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கான ஆர்வம் எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கும்னு நம்புறேன். வாங்க எபிசோடுக்குள்ள போகலாம். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகரன் ஃப்ரம் அனிமிஸ் ஒரு படம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 9. ஸோ அந்த பவர் டிரான்ஸ்ஃபரை பற்றி சொல்லிட்டான் பாகோ கிட்ட. பாகோ டென்ஷனாக போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஏக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் ப்ரெஸ் நிற்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஆல்மைட் இங்கே வந்து டீச்சராக இருக்காரு. ஸோ இதெல்லாம் உங்களோட ரிவ்யூ என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் சரி டீச்சர் கிட்டையும் சரி அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆல்மைட் என்ன பண்றாரு, அவரு இந்த மாதிரி சேஞ்ச் ஓவர் ஆயிருக்காருல்ல, ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்துட்டு ப்ரோ ஹீரோவா இருந்துட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் ஆயிருக்காரு. அவரு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு, எங்களால அவர்கிட்ட பேசக்கூட முடியல, நீங்க அதை பத்தி சொல்லுங்க அவரை பத்தினோன்னு. இதெல்லாம் கேட்காதீங்க, ஆல்மைட் அவர் தனியா ஒரு பாட்டு இருக்காரு, அவர் உங்க டீச்சரா இருக்காரு, அவர் வேணா அவர்கிட்ட பேசிக்கோங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அவாய்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா பெருமையா பேசுறாங்க, ஆல்மைட் அப்படி ஆல்மைட் இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை மீறி அவங்க என்ன ஆளுங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா உள்ள போற ட்ரை பண்றாங்க. ஸ்கூலுக்குள்ளதுக்கு யூஎஸ் ஸ்கூல் போறதுக்குள்ள ட்ரை பண்ற போது என்ன ஆகுதுன்னா, சென்சார் டிடெக்டர் இருக்கு, கேட் மாதிரி அப்படியே க்ளோஸ் ஆயிடுது, இரும்பு கேட் மாதிரி வந்துருக்கு. இவங்க எல்லாமே பார்த்துட்டு என்னடா அது இரும்பு கேட் மாதிரி ஒன்று வந்திருக்கு, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல் இவ்வளோ சீன் போட்டு இருக்காங்க, என்ன நாங்க என்ன கேட்கறோம், ஆல்மெண்ட் பேசணும் தானே கேட்கறோம், இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு சில விஷயம் நடந்துட்டு இருக்கும். கிளாஸ் ரூம்ல 1A கிளாஸ் ரூம்ல மிடோரியா கிளாஸ்ல என்ன ஆகுதுன்னா, இவர் வர்றாரு, ஐசோ வந்துட்டு கிளாஸ் அவர் தானே இன்சார்ஜ். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பாக்குகோ உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, நான் ஃபைட்டை பார்த்தேன், உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, லூஸ் மாதிரி பர்சனல் வெஞ்சஸ் வச்சுட்டு இந்த மாதிரி விளையாடாத, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஆடு, நீ நல்லா ஜெயிப்ப அப்படின்னு அவன்கிட்ட சொல்றாரு. அடுத்து வந்து பார்த்தா மிடோரியா கிட்ட வந்து, மிடோரியா நீ இப்போ திருப்பியும் கையை வச்சுக்கிட்ட, சரியா, இது வந்து ஒன்றும் எல்லாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, உன்னால உன் பவரை ஃபோக்கஸ் பண்ணு, கரெக்டாக சண்டை போடு, உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஒரு பாசிட்டிவான வைப். ஓகே சூப்பர் அப்படின்னோடனே, சரி கைஸ் இப்போ நீங்க ஒரு ஹீரோ ஆகிறதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னோடனே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பா ஆல்ரெடி ஒரு வாட்டி ஒரு டோர்னமெண்ட் ஒன்று வச்சு எல்லாரும் அள்ளு விட்டாரு, இப்பயும் அதே மாதிரி தான் பண்ண போறாருப்பா இப்படின்னு சொல்லி எல்லாரும் அள்ளு இருப்பானுங்க, சரியான பயம். அப்போ வந்து இவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் இல்ல, என்னன்னா நீங்க ஒரு கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் எடுக்க போறீங்க. அப்பா நார்மல் ஸ்கூல்ல நடக்கிற மாதிரி தான் பண்றானுங்க, கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் தான் எடுத்துக்கலாம் அப்படின்னா எல்லாரும் கை தூக்குறாங்க. நான் கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆகிறேன், நான் பாத்துக்கிறேன் கிளாஸ், நான் எல்லாம் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லவும் ஈடே ஏந்திருக்கிறார். ஈடே ஏஞ்சிட்டு, எப்பவுமே ஈடே வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மெட்டீரியல் அவர், சரியா, ஒரு எப்படி நடந்துக்கணும் எப்படி நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருப்பார் ஈடே. ஸோ அவர் ஏஞ்சிட்டு, இது பாருங்கப்பா, நீங்க நான் ஆகணும் நீ ஆகணும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, இது ப்ராப்பரான வே கிடையாது, சரியா, நீ நம்ம எல்லாமே ஒரு ஓட் எலெக்ஷன்ல வைக்கலாம், யார் கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆகலாம் அப்படின்னும் போது நிறைய பசங்க சொல்றாங்க, உன்னை தெரிஞ்சு எனக்கு 3 நாள் 4 நாள் தாண்டா இருக்கு, பழக்கமே கிடையாது, உன்னோட சக்தி என்ன, நீ எப்படி மேனேஜ் பண்ணுவேன்றது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தர் சொல்லும் போது அது அவங்கவுங்க இஷ்டம். யாரோ ஒருத்தவங்களுக்கு 1-2 ஓட் எக்ஸ்ட்ரா வரும்ல, அவங்க லீடர் ஆயிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே சொல்லி எல்லாம் ஓட் எலெக்ஷன் போடுறாங்க. நீ எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் யார் வரான்னு பார்த்தா மிடோரியா வரான். 3 ஓட்டு அப்படின்னா, 3 ஓட்டுன்னு பாக்கோ ஏன் எவன்டா அவனுக்கு ஓட்டு போட்டா அப்படின்னு மாதிரி கத்துவான். அவன் கத்துறப்போ உராராக்கா ஐயோ இப்படி இப்படி ஒரு மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கும் போது ஒரு அரக்கா போட்டுச்சுன்றது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹீடே வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு, என்னடா நமக்கு 0 ஓட்டு அப்படின்னு. ஹீடே வேற யாருக்கோ ஓட்டு போட்டிருக்காரு, யாருக்கு போட்டான்னு தெரியல, ஆனா யாருக்கோ ஓட்டு போட்டிருக்காரு. அவர் ஃபீல் பண்ணாரு, எனக்கு யாருமே ஓட்டு போடலையாடா, நான் இவ்வளவு பண்றேனேடா அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ உனக்கு ஓட்டு போட்டுக்கணும், நீ வேற யாருக்கோ ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற மாதிரி மத்த பசங்க சொல்லுவாங்க. சொன்னோன்னே சரி ஓகே கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் எடுத்தாச்சு. மிடோரியாவுக்கு 3 பாயிண்ட் இருக்கு. அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து பார்த்தா இந்த மூமெண்ட் சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்து பாத்தீங்களா, ஆல்மைட் கிட்ட வந்து ஹீடே பண்ணது கரெக்ட், ஹீடே தான் பெர்ஃபெக்டா பண்ண ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு அசிஸ்டன்ட் கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கும். இவங்க 2 பேர் இருப்பாங்க, பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, நான் தான் கிளாஸ் ரெப் அப்படி இப்படி சொல்லிட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இவங்க எல்லாம் போய் சாப்பிட போறாங்க. அப்போ மிடோரியா வந்து ஹீடே கிட்டையும் உராரா கிட்டையும் சொல்றான், இந்த மாதிரி எனக்கு நான் ஹீரோவா, எனக்கு நான் வந்து ஒரு லீடரா இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது, எனக்கு எனக்கு தெரியல, ஐ டோன்ட் ஹாவ் எனி கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் இல்ல, உனக்கு தகுதி இருக்கு, நீ ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அது எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியுது, டேக்கிள் பண்ண தெரியுது உனக்கு. அது இல்லாம இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா நாங்க எல்லாமே என்ன நினைச்சோம்னா, வில்லன்ஸ் அடிக்கிறது மட்டும் தான் விஷயம் நினைச்சோம், ரெஸ்கியூ பண்றது ஒரு விஷயம்ன்றது நீ தான் காட்டின,
அப்படின்னோட நீ திறமையான. அப்புறம் ஹீடேயோட ஃபேமிலியை பத்தி கேட்கறப்போ ஹீடே நீங்க வந்து என்ன ஃபேமிலி, ரிச்சஸ்ட் ஃபேமிலி தானே நீ அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்னா உன் பிஹேவியர்ஸும் சரி ஆட்டிடியூடும் சரி அந்த ஒரு பழக்க வழக்கமும் சரி எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும், ஒரு ஒரு ரிச் ஃபேமிலியில அந்த பழக்க வழக்கங்க தான் உனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், ஆமா ஒரு பெரிய சூப்பர் ஹீரோவா இருக்காங்க. அவங்களோட ரோலே அவங்களுக்கு கீழே பார்த்தோன்னா ஒரு 67 சைட் கிக்ஸ் அந்த மாதிரி. அவங்க அண்ணன் தான் வந்து ஒரு பெரிய ஹீரோவா இருக்காரு, பெரிய ஒரு ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவர் மாதிரியே நான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னோன்னு இவங்க ரெண்டு பேருக்கும் செம்ம இதாயிடும். என்னடா அவன் இவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய ஃபேமிலில இருந்து வந்திருக்கான், அவங்க அவங்க வந்து ஃபேமிலிக்கு மட்டுமே அவ்வளோ கம்பெனின் இருக்காங்க, இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு, என்னடா இது இவன் இவ்வளோ சிம்பிளா நடந்துக்கிறானே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஃபீல் பண்றப்போ அப்போ மிடோரி அவன் யோசிப்பான். அதாவது இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, அது ஈடே கிட்ட சொல்ல வரேன், யோசிச்சு வச்சிருப்பான். இந்த மாதிரி அந்த டெஸ்ட் நான் ஒழுங்கா பண்ணல, சும்மா ஏதோ ரெண்டமா பண்ணுது, ஆனா ஏதோ ரிசல்ட் ஆயிடுச்சு. அதை சொல்லலான்னு வரப்போ அப்போ பி 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 பின்னு ஒரு சவுண்ட் வரும், எல்லா இடமும் ஃபுல் சவுண்ட் வரும். என்னடா அது இப்படி சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடுவாங்க. ஓடுறப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று வரும், என்னன்னா இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்து அத்துமீறி உள்ள நுழைஞ்சிட்டாங்க ஸ்கூலுக்குள்ள, எல்லாரும் சேஃபான இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் பயம், பசங்க எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க. அது ஒரு பாத்வே மாதிரி இருக்கும், எக்ஸிட் போற வழிக்கு ஒரு பாத்வே மாதிரி. அதுல எல்லாருமே இடிச்சுப்பாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல யூஏல, எல்லாருமே இடிச்சு போடணும்னா இடிச்சிட்டு இருப்பாங்க. இடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே என்னடா அது அப்படின்னா இவனு மாட்டிப்பான், மிடோரியா மாட்டிப்பான், உராராக்கா மாட்டிப்பாங்க, அப்புறம் அந்த ஹீடேவை மாட்டிப்பாரு, எல்லாருமே மாட்டிட்டோன்னு ஹீடேக்கு வந்து ஒரு கிளாஸ் வியூல பாக்குறப்போ என்ன ஆகும்னா, பிரஸ் எல்லாமே அந்த பேரியர் கேட்டை உடைச்சிட்டு உள்ள வந்திருப்பாங்க. அவ உள்ள அதை பார்த்திருப்பான், ஓகே பிரஸ் தான் உள்ள வந்துட்டாங்க, இது இவங்க எல்லாரும் பேனிக் எடுத்துட்டு இருக்காங்க, ஸோ இது ஒரு விஷயமே கிடையாது, இது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல வருவான். யாருமே கேட்கற மாதிரி ரெடியா கிடையாது. ஸோ அப்ப என்ன பண்ணுவான், சரி இது யாருக்காவது ரெஸ்பான்ஸ் பண்ணணும், என்ன பண்ணும், மிடோரியா எப்படி யோசிப்பான், அவன் அண்ணன் எப்படி யோசிப்பான்றதை யோசிச்சுக்கிட்டே இருப்பான் அவன். ஸோ யோசிச்சுட்டே இருந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறப்போ உரரக்காவை பார்ப்பான். உரரக்கா கிட்ட என்ன சொல்லுவான்னா, என்ன ஃப்ளோட் பண்ணு, என்ன ஃப்ளோட் பண்ண வை அப்படின்னா, அந்த அம்மாக்கு கிராவிட்டி பவர் இருக்குல்ல, சரின்னு சொல்லிட்டு ஃப்ளோட் பண்ண வைக்கும். ஃப்ளோட் பண்றப்போ அவன் அப்படியே மேலே ஏந்திரிப்பான். ஏஞ்சி அவனோட காலில் அந்த ஸ்பீட்க்கு பூஸ்டர் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு பூஸ்ட் பண்ணிட்டு அப்படியே சுத்திக்கிட்டே போயிட்டு எக்ஸிட் தான் அந்த டோர் இருக்கு, அதுக்கு மேல அப்படியே டபால்னு இடிச்சு இப்படி நின்னுப்பான். ஒரு சைடா நின்னுட்டு அந்த பைப்பை பிடிச்சிட்டு சொல்லுவான், காய்ஸ் எதுவுமே இல்ல, யாரும் பேனிக் ஆகாதீங்க, ஒண்ணுமே கிடையாது இது அப்படின்னுவான். சொன்னோன்னா எல்லாருமே வந்து என்னடா யாரா அவன் போய் இடிச்சுட்டு என்னடா பண்றான் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளாம் ஒரு யூஏ, நம்மளாம் ஒரு ஹீரோ ஆகணும்னு தான் இங்க வந்திருக்கோம், ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, இதெல்லாம் இதுக்காகலாம் நீங்க பேனிக் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஒண்ணுமே இல்லை, நமக்கு ஹீரோஸும் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, நம்ம சேஃபான இடத்துல தான் இருக்கோம், ஒன்னும் இல்லை, பிரஸ் தான் வந்திருக்காங்க, அமைதியா போங்க அப்படின்னோடனே அப்பா எல்லாம் சேஃபா போவோம், எல்லாம் அமைதியா போவாங்க. அப்புறம் அப்போ மிடோரியா பார்த்துட்டு ஓகே சூப்பர் நைஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இந்த பிரஸ் எல்லாம் வந்து வெளியில இருக்கிறப்போ அது யாரு மேனேஜ் பண்றோம், இந்த மைக் கையும் இவரும் நம்ம ஐசோவா டீச்சரும் ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கப்போ மைக் கை சொல்ல, உங்க அத்துமீறி உள்ள வந்துட்டானுங்க, எல்லாம் அச்சு போட்டலாமா அப்படின்னு மாதிரி, வாயை பொத்திட்டு அவங்க சீட்டை கீச்சிருவாங்கடா கம்முனு அப்படின்னு சொல்லிட்டு ஐசோவா சொல்லுவார். இது முடியுது. முடிஞ்ச பார்த்தா ஆல்மேட் என்ன பண்றாருன்னா, ஒரு வில்லன்ஸ் எல்லாத்தையுமே போய் அடிச்சிட்டு இருக்காரு. அவரோட டெய்லி ரொட்டீன் அப்படியே போயிட்டு வில்லன்ஸ் எல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அவரோட ஒரு தாட் ஒன்று போயிட்டு இருக்கு, என்னன்னா இதுக்கு முன்னாடி நான் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய பவர்ஸ் இருந்துச்சு, இப்போ எனக்கு பவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. எப்போ மிடோரியாக்கு இந்த பவர் கொடுத்தனோ அதுல இருந்து என்னோட பவர் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. இதை வச்சு என்னால ரொம்ப நேரம் ஹீரோவாகவும் இருக்க முடியல, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இதை சொல்லிட்டே போயிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வரும், என்னன்னா மிடோரியா வந்து பாகோ கிட்ட வந்து உண்மையை சொல்லிட்டான்ல அதை பத்தி. அப்போ வந்து அந்த டிஸ்கஷன் அவருக்கு ஞாபகம் வரும். என்னன்னா மிடோரியா சொல்லுவான், அந்த மாதிரி நான் பாகோ கிட்ட சொல்லிட்டேன், என்ன ரீசன், நான் எங்க அம்மா கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லல, இதை டிரான்ஸ்ஃபர் பண்ண க்ளோக், ஆனா நீங்க கொடுத்தீங்கன்னு நான் சொல்லல, ஆனா இதை டிரான்ஸ்ஃபர் ஆன க்ளோக்குன்றத சொல்லிட்டேன் அப்படின்னு. அது அப்போ மிடோரியா யோசிப்பாரு, என்னன்னா இவன் வந்து எல்லார்கிட்டையும் ஷோ ஆஃப் பண்ற ஆளு கிடையாது மிடோரியா, அது நல்லா தெரியும், பட் ஏன்னா ஏதோ தப்பு பண்ணிட்டான் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பேசுவார். இந்த மாதிரி சத்தம் போடாம, என்னன்னா சரி மிடோரியா இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ணாத, ஒன்ஸ் இது வெளியே தெரிய வந்துச்சுன்னா இது வேர்ல்டுக்கும் ஆபத்து, உனக்கு சுத்தி இருக்கிறவங்க ஆபத்து, எல்லாருக்குமே ஆபத்து, இது கம்முனரு அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி ஆல்மைட் நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி முடிச்சிருவான். முடிச்சுட்டு என்ன ஆகும்னா, இப்போ வந்து கிளாஸ் ரூம்குள்ள போனோன்னே கிளாஸ் ரூம் இன்சிடென்ட் ஆகும். கிளாஸ் ரூம் இன்சிடென்ட்ல என்ன ஆகுதுன்னா, கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவா நம்ம ஆள் இருப்பாரு இவரு மிடோரியாவும் அந்த மோமோ பொண்ணும், சரியா, இவங்க ரெண்டு பேரும் சரி அடுத்த ரெப்ரஸன்டேட்டிவ் ஆளுநர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம மிடோரியா வந்து ரொம்ப ஷை எல்லாரும் முன்னாடி பேசுறதுக்கு. அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, இல்ல நான் வந்து வேற ஒரு ஆளை தான் வந்து நான் வந்து கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் வைக்கலான் இருக்கேன், யாருன்னா அது வந்து ஹீடே அப்படின்னு. என்னடா ஹீடேன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னா ஹீடேக்கு செம்ம ஷாக்கு, என்னடா அது அப்படின்னா, ஏன்னா இன்னொரு இன்சிடென்ட் என்ன ஆகும்னா, ஹீடே ஓட் பண்ணதும் மிடோரியாக்கு, சரி அதனாலதான் 3 ஓட்டு வந்துச்சு அவனுக்கு. அந்த லஞ்ச்ல சொல்லியிருப்பான்,
சரியா? இது வந்து இவங்க கேட்டோன்னு என்ன ஆகும்னா ஹீடேக்கு செம்ம இதுவா இருக்கும். என்னடா இது அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு ஆபத்துன்னு வந்துச்சு. அப்போ எல்லாரையும் சேஃப்டி பண்ணுன்றதுக்காக ஹீடே ஒன்னு யோசிச்சு போய் அந்த எக்ஸிட்ல போய் நின்னா. சரியா? அது நின்னோன்னு எல்லாருமே சேஃபா போனா. இந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து நமக்கு கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆகணும். நான் நினைக்கிறது இவனதான் அப்படின்னு. மத்த பசங்க என்ன சொல்றாங்கன்னா, இவன் மிடோரியாவே சொல்லிட்டானேடா, மிடோரியா சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சரி நீயே கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவா அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே சரிடா, ஓகே நானே இருக்கேன். எப்போ மிடோரியா சொல்லிட்டானோ நான் வந்து கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கலாம்னு நானே இருக்கேன் அப்படி சொன்னாலும் முடிஞ்சிடும். முடிஞ்சிட்டு சரி இப்போ எல்லாம் முடிச்சிட்டீங்களா கதையா ஐசவா, எல்லாம் முடிச்சிட்டீங்களா கதையா, நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாமா அப்படின்னு. அடுத்த வேலை என்ன ஆகும்னா, நீங்க எல்லாமே சூட்டை போட்டு ரெடி ஆவாங்க. நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ரெஸ்கியூ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னாச்சு, உங்க சக்திகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து வந்து பேட்டில் பண்ணீங்க. இப்போ நீங்க காப்பாத்துறதுக்கான வேலையை பண்ணணும். ரெஸ்கியூவோட விஷயத்தை ஆரம்பிக்கலாம் அப்படி சொன்னோன்னா, இது வந்து வேற ஒரு இடத்துல நடக்குது. நம்ம எல்லாம் பஸ்ல தான் போனோம். ஹீரோ சூட்டை போட்டு கிளம்புவாங்க அப்படி சொன்னோன்னே, மிடோரியா மட்டும் அவனோட பழைய சூட்டை போட்டு வருவான். ஏன்னா அந்த சூட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்றதுக்கா பழைய சூட் ஒன்று போட்டு வருவான். இவங்க எல்லாருமே அந்த பஸ்ல ஏறி போறப்போ நம்ம ஹீரோ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், எல்லாம் இப்படி வாங்க அப்படி போங்க அப்படி போங்க அப்படி சொல்லிட்டு சரி ஓகே இந்த சொல்ல எல்லாம் பஸ்ல ஏறி போறப்போ அப்போ வந்து இந்த ஃப்ராக் கேர்ள் ஒன்று இருக்கும். அவ பேர் வந்து சூ. சரியா? அவ வந்து என்ன கேட்பானா, எனக்கு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் மிடோரியா அப்படின்னோடனே, என்ன கேட்கணும் சொல்லு அப்படின்னோடனே, உன் பவர் ஆல்மெட் பவர் ஒரே மாதிரி இருக்கு அது ஏன் அப்படின்னோடனே, ஏன் அப்படியா அந்த மாதிரி எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரி மிடோரியா சமாளிக்க ட்ரை பண்ணுவான். அப்போ இவன் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன சொல்லுவான்னா, இல்லவா அந்த மாதிரிலாம் கிடையாது, எப்போ ஆல்மைட் வந்து அவர் யூஸ் பண்ற பவரால டேமேஜ் ஆயிருக்கு, அந்த மாதிரி இல்லையே, 2 பேர் பவர் வேற வேற அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொல்லிட்டு இருக்கப்ப என்ன ஆகும்னா, இவன் வந்து இன்னொரு பசங்க பேசிடுவான். அவனுக்கு வந்து ஒருத்தனுக்கு ஹார்ட்னிங் வரும், கை வந்து ஹார்ட்னிங் ஆகும், அதாவது ஒரு அயன் மாதிரி ஹார்ட் ஆகும் அப்படியே ஹேண்டு. ஸோ அவன் பவரை பத்தி பேசிட்டு இருக்கப்போ இவன் என்ன சொல்லுவான்னா, மிடோரியா இல்ல உன் பவர் சூப்பரா இருக்கு, நீ ஒரு ப்ரோ ஹீரோ ஆகலாம், நல்லா இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் இது ஒரு பிளாஷியான பவர் இல்ல, ஒன்ன மாதிரி இல்ல மிடோரியா, செம்ம பவரா இருக்கும் வந்து பிளாஷி பவரா அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ வந்து அவன் என்ன சொல்லுவான்னா, நம்ம கிளாஸ்ன்னு எடுத்தா பிளாஷியா இருக்கிற பவர்ஸ் யாருன்னு எடுத்தா ஒன்னு வந்து பாக்குகோ, இன்னொன்று வந்து ஷோட்டோ வந்து பார்த்தோன்னா அந்த ஐஸும் ஃபயரும் இருக்குல்ல, அவங்க 2 பேர் தான் செம்ம இது அப்படின்னு. ஆனா இந்த ஃப்ராக் கேர்ள்ஸ் எல்லாம் இல்ல, ஷோட்டோ வேணா பெரிய ஆள் ஆவான், பாக்குகோ அப்படி ஆக மாட்டான், ஏன்னா அவன்கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியல, எல்லாத்தையும் கத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் வந்தேன்னு வச்சுக்கோ அச்சு மூஞ்ச பெத்துருவேன் அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து மிரட்டுவான். மிரட்டினோடனே சொன்னல அப்படின்ட்டு மத்த பசங்களும் அதான் சொல்லுவாங்க, நான் அவங்க பார்த்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அப்பயே அவனை பத்தி தெரிஞ்சிச்சு நீ அப்படின்ட்டு, டேய் வந்தானா வச்சுக்கோடா சாவடிச்சிருவேன்டா அவங்கள எல்லாரையும் அப்படின்வான். அப்போ மிடோர் யோசிப்பான், இதே யூஏ கிளாஸ் நினைச்சாலே எனக்கு டிஃப்ரெண்டா இருக்கு, ஆக்சுவலா என்னதான் கலாய்ப்பானுங்க, இவனை பாக்குக வந்து எல்லாமே ஏத்தி தான் பேசுவாங்க, இப்ப என்ன ஆகுதுன்னா என்ன ஏத்தி பேசுறீங்க, பாக்குக கீழே பேசுறீங்களேடா அப்படின்ற மாதிரி, இவன் நினைச்சாலே எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படின்ற மாதிரி இருப்பான் அவன். சரி இது முடிஞ்சோன்னா எல்லாம் பேட்டில் கிரவுண்ட் போவாங்க. பேட்டில் கிரவுண்ட் போனோம்னு என்னன்னா, அது டிஃப்ரெண்ட் செட்டப் பண்ணி வச்சிருவான். ஒன்னு மட்டு மாதிரி இருக்கும், மட்டு கீழே இருக்க மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தா ஒரு வெதர் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க, வின்டர் மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி இருக்கிற இடமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இடத்துல இருக்கிறதுனால இந்த இடத்துல எல்லாம் வந்து நீங்க போய் ரெஸ்கியூ பண்ண போறீங்க அப்படின்றத ஒரு லேடி ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அவங்க பேர் வந்து பிளாக் ஹோல். சரியா? அவங்களோட பவர் பிளாக் ஹோல் நம்பர் 13 சொல்லுவாங்க அவங்க ஹீரோ நேம். சரியா? இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஸ்பெஷலைஸ்ட் இன் ரெஸ்கியூ. ஸோ அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, உங்க சக்தியை நீங்க எப்படி பயன்படுத்தணும், எந்த மாதிரி காட்டணும் அப்படின்ற மாதிரி. உங்க சக்திகளை நீங்க தப்பா பயன்படுத்துனீங்கன்னா அது நிறைய பேரை வந்து டேமேஜ் பண்ணிடும், நீங்க உங்க சக்தியை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ஐசோவாவும் இருப்பாரு. அதுல 3 டீச்சர் வரணுங்க. ஒன்னு ஆல்மைட்டு, இன்னொன்னு ஐசோவா, இன்னொன்னு வந்து அந்த பிளாக் ஹோல் லேடி. ஓகே, ஸோ இவங்க ஆல்மைட்டியா இன்னும் வரலன்னு சொல்லி ஐசோவா கேட்கிறப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 3 மணி நேரம் ஒரு டைம் முடிஞ்சிச்சு, அவரால் மறுபடியும் ஹீரோ ஆக முடியல, கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அவரு, ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துட்டு வரேன்றாரு அப்படின்னா, சரி ஓகே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, திடீர்னு ஒரு பிளாக் ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகுது பிளாக் கலரா. அந்த போர்ட்டல்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய வில்லன்ஸும் ஒரு டிஃப்ரெண்ட் ஜந்து மாதிரி ஒருத்தன் வந்து மூஞ்ச எல்லாத்தையுமே கை மாதிரி வச்சுட்டு உட்காந்து நின்றுட்டு இருக்கான். வந்துட்டு இருக்க பார்த்தோன்னே ஐசோவா சொல்ற, எல்லாம் தண்ணி நில்லுங்கடா, நல்லா தண்ணி நில்லுங்க, எல்லாம் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி காகல்ஸ் போட்டுக்கிறாரு. இப்போ சீரியஸ் ஆகுறாரு, என்ன நடக்குன்னு பார்த்தா வில்லன்ஸ் வந்துட்டாங்க. இப்போ வந்தது ரெஸ்கியூக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களை ரெஸ்கியூ பண்ணதுக்கு இன்னொரு ஆளுங்க வரணும், எல்லாமே புது பசங்க, இருக்கிற 2 ப்ரோ ஹீரோஸ், வந்திருக்கிறவங்க பார்த்தா சரியான வில்லன்ஸ். என்ன பண்ண போறாங்க இதை நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். Until then, bye from your Hariharan from Animes Oru Channel. Thank you.